ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி பார்த்துருக்கியாடா? அது அப்படியே அது காயணும். சூப்பர் சூப்பர் காம் காம் சூப்பர். நான் அதில் என்ன பண்ணணும்னா இதுக்கு மேலே பண்ணு நீ பண்ணிடு. என்ன பசி. இது முடிச்ச பிறகு என்ன சாப்பிடக்கூட தரேன். மேலே ஒரு இடம் இங்கே வச்சிருங்க, அங்கே வச்சிருங்க. ஏதோ நினைச்சேன், ஆனா உண்மையா ஓய் இதுதான் சாட்டனா? ஃபார்ச்சூன் ரீஃபைண்ட் சன்ஃப்ளவர் ஆயில் டிக்கெட் டு ஃபினாலோடைய கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் பண்ண போறோம். 10 9 8 7 6 5 4 3 2 1 டைம் டேஸ்டிங் ஃபர்ஸ்ட் கூப்பிட போறது நம்மளுடைய பெசன்ட் ரவியான நிக்கி, டெல்னா அண்ட் டீனா. சாட்டனா? இந்த டிஷ் பார்க்கிறதுக்கே அவ்வளோ சூப்பரா இருக்கு. வாட் an amazing efforts and everything. இது வந்து டெல்லோட பிளேட். எனக்கு ஒண்ணு மட்டும் நல்லா தெரியுது, பயங்கரமா சமைக்கக்கூடிய ஃபாரின் ஷெஃபோட 5 பேய் உங்க உள்ள இறங்கிருக்கு. வண்டர்ஃபுல் வண்டர்ஃபுல் குக்கிங். ஷெஃப், இந்த டிஷ்ஷோட பேர் வந்து டெல்னாஸ் டிலைட். நான் ஃப்ரூட்ஸ் வச்சு ஒரு டிலைட் பண்ணியிருக்கேன். மொத்தமாக 14 எலமெண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். சாக்லேட்டில் சேல் பண்ணியிருக்கேன் ஷெஃப். இங்கே வந்து ஸ்ட்ராபெரியில் கோம்போ, இது வந்து வேஃபர் ஷெஃப். ப்ளூபெரியில் வந்து கனாச் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஸ்ட்ராபெரியில் வந்து என்பி கிட்ட ட்ரைனிங் போனியா? என்பி கிட்ட ட்ரைனிங் போல. இது வந்து ஸ்ட்ராபெரியில் வந்து ஒரு மூஸ் பண்ணியிருக்கேன் ஷெஃப். வெனிலாவில் வந்து அப்புறம் இது வந்து பனானா யூஸ் பண்ணிட்டு ஒரு மைக்ரோ ஸ்பாஞ்ச் பண்ணியிருக்கேன். அப்புறம் இது வந்து பப்பாயில் வந்து ஜெல் பண்ணியிருக்கேன். இது வந்து பிஸ்தாச்சூல வந்து கிரம்பிள்ஸ் பண்ணியிருக்கேன். மேங்கோவில் வந்து சோர்பே பண்ணியிருக்கேன். ஒயிட் சாக்லேட்டில் வந்து லைக் ஒரு ஃப்ளவர் மாதிரி நான் பண்ணேன். அதுக்கு ராஸ்பெரியில் வந்து லைட்டாக பெயிண்டிங் மட்டும் பண்ணியிருக்கேன். இது வந்து லெமன் ஜூஸ் போட்டுட்டு நான் ஒரு ஆர்ட் ஒர்க் மாதிரி ஐஸில் வந்து ஒரு சும்மா ஒரு ஆர்ட் ஒர்க் மாதிரி ஒரு அழகு ஆமாம் ஐஸ் தான். அப்புறம் இது வந்து பேஸ் ஷெஃப். இது வந்து பனாகோட்டா மஸ்க் மெலனில் வந்து நான் பனாகோட்டா பண்ணியிருக்கேன். அப்புறம் இந்த ஒயிட் பேர்ல்ஸ் மாதிரி தெரியறது வந்து சீதாப்பழத்தில் வந்து கேவியர் பண்ணியிருக்கேன். ஸோ மொத்தமாகவே இந்த ஷெஃப் இந்த மொத்தமாகவே வந்து நான் எந்த விதமான ஆர்டிஃபிஷியல் கலர்ஸ் யூஸ் பண்ணலை. எல்லாத்துக்குமே மேலே வந்து நான் வந்து சுகர் சுத்தமாக யூஸ் பண்ணலை. மோங்கு ஃப்ரூட்டோட எக்ஸ்ட்ராக்ட் யூஸ் பண்ணி ஸ்வீட்னருக்காக யூஸ் பண்ணியிருக்கேன் சுகருக்கு பதிலாக. தட்ஸ் ஆல் அபவுட் மை டிஷ். Too much. Hats off Della. Thank you chef. Thank you so much. ஆர்ட் பேலட் மாதிரி இருக்கு, அதிக பிரசங்கித்தனமா இல்லாம பார்க்கறதுக்கு அவ்வளோ ஆர்டிஸ்டிக்காக இருக்கு. நீங்கள் அந்த பப்பாயால பண்ணியிருக்கிற அந்த ஜெல்லி கூட இட் ஹேஸ் அ பர்டிகுலர் ஷேப் டு இட். அதுக்கான டையை யூஸ் பண்ணியிருக்கீங்க. இதெல்லாம் டேஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி யுவர் கமிட்மெண்ட் இஸ் மென். ஐ ரியலி ஹேட்ஸ் ஆஃப் டு யுவர் கமிட்மெண்ட். வெரி வெரி நைஸ். செருபா ஷெஃப், டெல்னா வந்து டெசர்ட்ல வீக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேலஞ்சா வந்து டெசர்ட் பண்ணோம்னு சொல்லியிருந்தீங்க. இப்படி ஒரு பிளேட்டிங் பார்க்கும்போது ஹவு டு யூ ஃபீல்? நான் சொன்னதே தப்பு, சாரி. பட் அவங்க வந்து அதை ஸ்போர்ட்டிவாக எடுத்து இவ்வளோ எஃபர்ட் போட்டு பண்ணியிருக்கிறது கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஐம் வெரி ப்ரௌட் ஆஃப் யூ. தேங்க்யூ ஸோ மச். சூப்பர் டெல்னா. தேங்க்ஸ்டா. பிளெஸிங் மணி. ஓகே, இது வந்து உனக்கு 20 கோடி 200 கோடி ஆகட்டும். காட் பிளெஸ் யூ. இதுல பாதி விஷயம் என் அம்மா மேல சத்தியமா சொல்றேன், எனக்கு பண்ண தெரியாது. எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக அமைஞ்சிருக்குன்னா
ஒவ்வொரு டேஸ்ட்டும் அந்த டெக்னிக்கு மாதிரியே இண்டிவிஜுவலாக என்னால் டேஸ்ட் பண்ண முடியும். அந்த சார்பேனா அந்த சார்பேயோட சில்னஸ், மேங்கோட ஃப்ளேவர் அவ்வளோதான் இருக்கணும், அப்படியே இருக்கு. பேனகோட்டா, அந்த மூஸ் காம்போத், அந்த ஸ்ட்ராபெரி காம்போட்லாம் அமேசிங், ஃபேண்டாஸ்டிக். காட் bless you. You are truly Chef Delna. ஐயோ எல்லா ஃப்ரூட்டையும் சாப்பிட்ட மாதிரி ஒரே பிளேட்ல கொடுத்துட்டேன். வெரி குட் வெரி குட். தேங்க்ஸ் தீனா. அவருக்கு ஒரு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் ஷெஃப், பிகாஸ் வந்து அவருக்கு நிறைய வேலை இருந்தது. இதுவரைக்கும் எனக்கு ஒர்க் பண்ணதுல நான் சொல்வேன், I know how much of work has gone into it, and Dina உங்க contribution, hats off. சூப்பரா இருந்துச்சு. Adrian, fantastic show. தேங்க் யூ ஜீசஸ். செஃப் நீங்க வந்து நல்ல கமெண்ட்ஸ்லாம் கொடுத்தீங்க. அதே மாதிரி நீங்க கொடுத்த அமௌண்ட்டை ஒருத்தன் 3D பேக்கெட்ல வச்சிருக்கேன், அதையும் வாங்கி கொடுத்துட்டீங்கன்னா சந்தோஷமா இருக்கும். நான் யாருக்கு கொடுத்தோனோ அது 2 கோடி 20 கோடி 200 கோடி ஆகும். அது யார் திருடி வச்சிருக்கனோ அவங்க கிட்ட பேங்க்ல இருக்கிறதெல்லாம் ஜீரோல போயிடும். எங்கெல்லாம் எடுத்துட்டு போனாங்கடா சார் டக்குன்னு சாட்டனை பிரிங்க சார். நீங்க முதல்ல என்ன இன்ஸ்பிரேஷன் ரவி உங்க டிஷ்ஷோட இது? சாக்லேட் சர்டன் ப்ளூபெரி மூஸ் சார். அந்த மோல்டு எடுத்து பண்ணா எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு நான் திங்க் பண்ணேன். இது வந்து சாக்லேட் டோம். சாக்லேட் கீழே வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒயிட் சாக்லேட் சாண்ட், அப்புறம் சாக்லேட் மோல்டு, ஷெல் வந்து சாக்லேட் மோல்டு, உள்ள மூஸ். ஓ ஐயோ ஓ இது பாருங்க பாப்பா, உள்ள வந்து ஸ்ட்ராபெரியோட ஃபில்லிங் இருக்கும் செஃப். அதுக்கு இல்லாம இது வந்து ஆல்மண்ட் ஸ்க்ரம்பிள், நடுவுல வந்து ப்ளூபெரி காம்போட். ப்ளூபெரி காம்பவுண்ட் அகைன் இன்சைட் ஓ மில்க் சாக்லேட்டா? மில்க் சாக்லேட். எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க, எனக்கு சமையல் தெரியாது. நான் இத்தனை நாள் போய் சொன்னேன். எல்லாம் ஓடிடுறா, எல்லாரும் வீட்டுக்கு. Thank you, sir. Thank you very much. Amazing. நீதானா? அந்த சாண்ட் வேற லெவல். நீ அவருக்காக கடைசி வரைக்கும் அங்க டேபிள் போகாம இருந்த பச்சா, அந்த மூஸ் பண்றதுக்கு மெயின் ரீசனே நான் தான் சார். பெசன் ரவி திரும்ப திரும்ப சாப்பிட தோணுது பாருங்க, அதுதான் அந்த சீக்ரெட் தான் உங்க டிஷ்ல இருக்கு. ஏன்னா ஒரு சாப்பிட்ட அப்புறம் ஐ ஃபெல்ட் லைக் ஹேவிங் another one. என்னோட டங் வந்து இன்னும் சாப்பிடுன்னு தோணுது. கமிட்மெண்ட் யார், கமிட்மெண்ட் டு வாட் யூ ஆர் டூயிங். அமேசிங். நான் பார்த்த வேலை செய்யும்போது டூ குட். என்ன வேணா கதை இருக்கலாம், ஆனா அந்த கதைக்கு ஆழமான ஒரு அந்த டிஷ் இருக்கணும். சூப்பர். ஓகே, அடுத்ததா நம்ம கூப்பிட போறது சிவானி, அதிர்ச்சி, வாஹிசன், பரத், மோனிஷா and பிரீதா. பிரீதா ஒரு மலையே கவுத்து எடுத்துட்டு வந்திருக்கியே, என்னது இது? வாட் இஸ் திஸ்? ஷெஃப், இந்த டிஷ்ஷுக்கு பேர் ட்ராபிக்கல் மிராஜ்னு வச்சிருக்கேன். வாவ். பிரீதா போதும். பிரீதா சார்பே கொஞ்சம் மெல்ட் ஆயிடுச்சு. மேங்கோ, பேஷன் ஃப்ரூட் அண்ட் பேசல் சார்பே. இது வந்து ஒயிட் சாக்லேட் மூஸ், அது உள்ள பிஸ்தாஷோ மிக்ஸ் பண்ண ஒயிட் சாக்லேட் மூஸ், உள்ள ஸ்ட்ராபெரி இன்சர்ட் இருக்கு. இது வந்து ராஸ்பெரி ஜெல்லி, இது வந்து பீகான் கிரம்பிள் அண்ட் கார்ன் கேண்டி ஃப்ளஸ். ஓ ஓ ஓகே, இது உள்ள என்னமா இது? ஆக்சுவலா இதுதான் அந்த குவெனல் ஷேப்ல தான் இருந்துச்சு, பட் மெல்ட் ஆயிடுச்சு. அதுக்கே உன் கை நடுங்குது. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு.
பேஷன் ஃப்ரூட் அண்ட் தாய் பேசிலோட சார்பே ஃபண்டாஸ்டிக். இதுதான் அது அது ஒரு வெனல் ஷேப்ல தான் இருந்துச்சு பட் மெல்ட் ஆயிடுச்சு. வெரி சாரி. அதுவும் இந்த மில்க் பேஸ்ட் இந்த பிஸ்தாச்சோ கம்பல் சாப்பிடும் போது சீரியஸ்லி கோயிங் அவுட் ஆஃப் த வேர்ல்ட். வெரி வெரி நைஸ், nicely done. Fantastic Preeta, superb. Each distinctive element உடைய டேஸ்ட் கொஞ்சம் கூட மாறாம ராஸ்பெரி ஒரு ரூம் டெம்பரேச்சர்ல the jelly is அந்த டெக்ஸ்சர் அவ்வளோ ஃபேண்டாஸ்டிக்காக இருக்கு. சார்பே வாயில வச்சோன்னே சார்பேயோட ஒர்க்கே வந்து டு கட் ஆஃப். ஃப்ரெஞ்ச் குவிசீன்ல நீ எல்லாம் சாப்பிட்டு முடிச்சு பாதி இருக்கும் போது சார்பே வரும். ஸோ தட் நீ அதை சாப்பிட்டு கம்ப்ளீட்டாக கிளென்ஸ் யுவர் பேலட் ஸோ தட் யூ ரெடி ஃபார் த நெக்ஸ்ட் 6 course. ஸோ அதுதான் சார்பே, அது 100% அச்சீவ் ஆகி அந்த புளிப்பு தன்மை, அந்த ஐஸ், பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல், வெரி குட். வாகீசா, என்னது இது? இது என்னது? மோச்சி ஐஸ்கிரீம். செசாமிக் சீட்ஸை வந்து வறுத்து தேன் ஆட் பண்ணி அதோட க்ரீம் ரெடி பண்ணி ஐஸ்கிரீமுக்குரிய க்ரீம் ரெடி பண்ணி ஸோ 3 லேயர் செஞ்ச உண்டு. செசாமிக் தனியாக உண்டு, அதோட கேஷ்யூ ஆட் பண்ணி உண்டு, தனியாக மில்க் உண்டு. அதோட மேலே போட்டிருக்க அந்த ஜெலி மாதிரி இருக்கிறது வந்து மாஜா ஸ்பெகட்டி செஞ்சுருக்கிறேன். அதுக்கு மேலே இருக்கிற அந்த ஐசோமோல்ட்டில் செஞ்ச அந்த கவர் வந்து இன்னும் கொஞ்சம் ஐடியாஸ் மோச்சி பண்றது ரொம்ப கஷ்டம். டோவே நம்ம வந்து அடிக்கணும் டு மேக் இட் லைட்டர். வெரி குட் அட்டெம்ப்ட். உள்ள இருக்க ஐஸ்கிரீமும் நல்லா இருக்கு. எனக்கு ஒரே ஒரு ப்ராப்ளம் இதுல என்னன்னா அந்த செசமி பேஸ்ட்ல அது வந்து ரொம்ப ஹார்ஷா இருக்கு, கசக்குது. எள்ள நம்ம அரைச்சாலே அது ஒரு மாதிரி அந்த எண்ணெய் இருக்கு அதுல நீங்க பாதி குவான்டிட்டி தான் எள்ளு போட்டிருக்கணும். இப்ப எவ்வளவு போட்டிருக்கீங்களோ அது கால்வாசி இல்ல பாதி தான் போட்டிருக்கணும். மைண்ட்ல அந்த ஃபிளேவர் வரணுமே தவிர எள்ளு அரைச்சி ஊற்ற தெரிஞ்சிருக்க கூடாது. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி மோச்சி வந்து அந்த மேல லேயர் வந்து இட்ஸ் கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட். இன்னைக்கு அது அச்சீவ் ஆகல. அட்டெம்ப்டுக்கு பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் அட்டெம்ப்ட் பண்ணதுக்கு. சரி, அடுத்து சிவானி. நீ சொல்றா. கார்டன்ஸ் பை த வே. பை த வே பை த வே இல்ல கார்டன்ஸ் பை த பே. கார்டன்ஸ் பை த பே. கார்டன் பை த பே. சார் பேரு முக்கியம், டேஸ்ட் செஃப் கன்சிஸ்டன்சி பாருங்க. அத நீ சொல்லாதடா. செஃப் அவன் ஆசமே வந்து ஆவேசம் தான் படிப்பான். சிவானி, கார்டன்ஸ் பை த வே வந்து சிங்கப்பூர்ல ஒரு மிகப்பெரிய டூரிஸ்ட் அட்ராக்ஷன். அதுல இருந்து இன்ஸ்பயர் ஆன டிஷ். அப்படியா? எஸ் ஷெஃப். இதுல டோட்டலா ஒரு 10 எலிமெண்ட்ஸ் இருக்கு. உள்ள வந்துட்டு ஒயிட் ஃபட்ஜ் இருக்கு. ஒயிட் ஃபட்ஜ். ஆமா, 2 விதமான கேக் இருக்கு. ஒன்னு ப்ளூபெர்ரி கேக் அண்ட் இன்னொன்னு வந்துட்டு மில்க் சாக்லேட் கேக். எங்க இருக்கு? உள்ள இருக்கு. இந்த பால்க்குள்ளார. ஆமா ஷெஃப். அண்ட் இன்னொரு பட்டர் க்ரம் இருக்கு ஷெஃப் உள்ள. அண்ட் அலாங் வித் ஒயிட் ஃபட்ஜ் அண்ட் கேக். இது வந்துட்டு பிஸ்தாஷியோ கிரம்பிள் ஷெஃப். அந்த ஒரு மணல் மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கறதுக்கு. பேசிக்கலி இது ஓகே, இது அந்த கேக். இது வந்துட்டு சுகர் ஒர்க் இன்ஃபியூஸ்ட் வித் ஹனி அண்ட் லிட்டில் பிட் ஆஃப் ரோஸ் சிரப். அது ஒரு பாத்வே மாதிரி, அது ஒரு கடல் கரையில ஒரு பாத்வே மாதிரி இருக்கிறதுக்கு. இது வந்துட்டு ஓஷன் ப்ளூபெர்ரி மெல்டட் சீஸ் பார்ஃபே. இது ஓகே, அந்த ஒரு சி எஃபெக்ட்டுக்கு. இதெல்லாம் வந்துட்டு ஹேசல்நட் பெபிள்ஸ் ஷெஃப். இது வந்துட்டு ஒயிட் சாக்லேட் காம்பவுண்ட் பெபிள்ஸ். இது வந்துட்டு ஸ்பஞ்ச் கேக் ஷெஃப் ஃபார் த மாஸ் எஃபெக்ட். இந்த ஐடியா சாக்லேட் ஷெல், பிஸ்தாச்சோ கிரம்பிள், ஹேசல்நட் இது எக்ஸப்ட் ஃபார் திஸ் இந்த சுகர் அந்த ரோஸ் நீங்க சொன்னீங்க ஹனி, அது ஓவர் ஸ்வீட்டா இருக்குது. இட்ஸ் a pathway மாதிரி. பாத்வே மாதிரி. ஓகே. சி கடல் கரை. ஆனா சீரியஸ்லி அவுட் ஆஃப் தி வேர்ல்ட். थैंक यू ஷெஃப். ஒரு மிஷ்லின் ஸ்டார் ரெஸ்டாரண்ட்ல போய் சாப்பிட்ட மாதிரி இருக்கு. அவ்வளோ உள்ள வந்து அந்த ஸ்பஞ்சும் அந்த கரெக்ட் லெவல் ஆஃப் ஸ்பஞ்சஸ் அவுட்ஸ்டாண்டிங். Thank you. Thanks a lot chef. On the whole the dessert வந்து deserves a very big hand of applause for it. Hey babu, bhaiya babu. எக்ஸலென்ட், வெரி வெரி நைஸ். Thank you chef. அந்த ஸ்பஞ்சுக்கு காம்ப்ளிமெண்ட் பண்ற மாதிரி மேலே அந்த மூஸ் வந்து மில்கோடைய வேரியஸ் எலிமெண்ட்ஸ், பவுடர்ட் மில்க், கண்டென்ஸ் மில்க், ஒயிட் சாக்லேட் போட்டு இட்ஸ் கம் அவுட் ரியலி வெல். அந்த வெளியில இருக்கிற அந்த ப்ளூபெர்ரி அந்த ஓஷன் மாதிரி ஒன்று ட்ரீட் பண்ணிருக்கீங்க. வாட் இஸ் இட் மேட் ஆஃப்? Fresh creme, blueberry, sugar and white chocolate chef. அந்த பில்டிங் அந்த லேக்ல தான். பேவே சிங்கப்பூர் அந்த பேவேஸ் அந்த பில்டிங் செஃப். ஃபேண்டாஸ்டிக் ஃபேண்டாஸ்டிக். Thank you. இந்த 5 பேர்ல இருந்து ஒருத்தர் வந்து ஃபார்ச்சூன் ரீஃபைண்ட் சன்ஃப்ளவர் ஆயில் வழங்கும் டிக்கெட் டு ஃபினாலேல கிராண்ட் ஃபினாலேக்கு போக போறாங்க. அந்த ஒருத்தர் யாருன்னு பார்க்க போறோம். ரெடியா?
இன்னைக்கு 5 பிளேட் எங்க முன்னாடி வந்தது, 5 பீஸ் ஆஃப் ஆர்ட். 3 பிளேட் ரொம்ப நல்லா இருந்தது. 3 பிளேட் வாஸ் வெரி வெரி குட். வர்த் மென்ஷனிங் ஷிவானி, டெல்னா, ரவி. உங்க 3 பேரோட பிளேட் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. எங்களுக்கு வேலை கொடுத்தது அந்த 3 பிளேட். இன்னைக்கு அதுல ரொம்ப நல்லா இன்னும் கட் டவுன் பண்ணி அது இன்னும் 2 பிளேட்டா கொண்டு வரும்போது அந்த 2 பிளேட்ல இருந்து ஒருத்தரை சூஸ் பண்ணியிருக்கோம். ரொம்ப கஷ்டமான வேலை. செமி ஃபைனல் இல்லாம வைல்ட் கார்டு இல்லாம டைரக்டா ஃபைனல்ஸ்க்கு போய் உட்கார வைக்க போறது அந்த ஒரு பிளேட். அட் a count of 5 4 3 2 1 is present Ravi. ஓகே It's okay. It's okay. Well deserved. நானும் முன்னாடி எக்ஸ்பெக்ட் பண்ணிருந்தேன் சார். It's okay. It's okay. It's okay. Oh my God. Oh my God. First finalist of Top Cooker, Doom Cooker Season 2. Really, I didn't expect this. My God, நான் உழைப்பு அதுதான் சொல்லுவாங்க செஃப். நான் ஜிம்னாஸ்டிக் கற்றுக்கும் போது 22 வயசு செஃப். 22 வயசுல செஃப் பண்ணும்போது எனக்கு காம்படேட்டர் யாரை பார்த்தீங்கன்னா பொன்னம்பலமும் தினேஷ் மகாநதி சங்கர், 3 பேர் தான் இருந்தாங்க. இவங்க சினிமாலேருந்து வந்தவங்க. நான் சினிமாவே தெரியாமல் பெசன் நகரில் ஷூட்டிங்கை வேடிக்கை பார்த்தவன். நான் சாதிக்கணும்னு நினச்சேன் செஃப். அன்னைக்கு 22 வயசுல கற்றுக்கினேன் செஃப். இன்னைக்கு 55 வயசுல இன்னைக்கு வரைக்கும் நான் பிஸியாக இருக்கேன் செஃப். எனக்கு இது வரைக்கும் சுகமா சாப்பிட்டு தான் பழக்கம். ஆனா அந்த 6 மாசமா நான் அப்படியே பிளண்டா இதுலயே உட்கார்ந்து உழைச்சதுக்கான பலன் செஃப். ரியலி வெரி ஹாப்பி செஃப். நிக்கி, ஆனா இது ஒரு எதிர்பார்க்காத ஒரு சம்பவம். ஃபர்ஸ்ட் ஃபைனல் நீங்க. Thank you செஃப். Thank you. சரித்திரம் உன்னை பேசுண்டா. ஃபர்ஸ்ட் ஹெல்மெட் நீதான், ஃபர்ஸ்ட் ஃபைனலிஸ்ட் நீதான்டா. வேலையே பார்க்காம ஒருத்தர ஃபைனலிஸ்ட் ஆக்கிட்டு. டேய் கை அவர் மேல போடாது ஏறா, கை அவர் மேல போடாது ஏறா. ஒரு வேலையும் செய்யாம ஃபைனல் வந்து நிக்கிறா செஃப். வயிறு எரியுது செஃப். அவ்வளவு ஓடிட்டு இருந்த செஃப். ஒரு வேலை செஞ்சேடா, மனசெல்லாம் வலிக்குதுடா எனக்கு. வண்டர்ஃபுல் ரவி. உங்க குக்கிங், நீங்க போட்ட அந்த எஃபர்ட், உத்தேசம் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரவி. எவ்ரி டைம் when I see you, நீங்க வந்து 0.1 0.2ல உங்களுக்கு டாப் குக் ஆஃப் த வீக் வந்து உங்களுக்கு மிஸ் ஆகும். somebody was better than you, that much was sure. Yes. பட் நான் உங்க இடத்துல இருந்தேன்னா என்னன்னா இத்தனை வாட்டி ட்ரை பண்ணிட்டோம் வரவே மாட்டேன்னு சொல்லி நான் ஈஸியா விட்டுருப்பேன். நீங்க விடாம இன்னைக்கு கையை வெட்டிக்கிட்டு ரத்தம் வர வச்சுக்கிட்டு நிறைய வேலை நீங்களே செஞ்சுக்கிட்டு you are running around, you are putting your full 100%. really hats off. and அதோட ரிசல்ட் அந்த டிஷ் எங்க அந்த பிளேட்ல வந்தது இஸ் த ப்ரூஃப். அவ்வளவு நல்லா வந்தது. யூ ரியலி டிசர்வ் எவ்ரி பிட் ஆஃப் இட். Thank you. இந்த டைம்ல கண்டிப்பா ஒன்று நான் சொல்லி ஆகணும். டெல்னா அண்ட் தீனா, உங்க ஒர்க், யோர் பிளேட் வாஸ் லைக் அ பீஸ் ஆஃப் ஆர்ட். அந்த மாதிரி ஒரு பீஸ் நான் என் வாழ்க்கையில இந்த மாதிரி காம்படிஷன்ல பார்த்ததில்லை. இந்த மாதிரி ஒரு பிளேட்டை கொடுத்ததுனால செகண்ட் ஃபைனலிஸ்டா நீங்க உள்ள போறீங்க. தொட்டது கிடையாது பொழுதும் இருக்கும் எந்த எதிரி வாழும் நீங்க முதுக பார்த்தது கிடையாது. 1000 கை ஒண்ணு சரிக்கும் உன் மனசை இந்த மாதிரி சர்ப்ரைஸ் வேண்டாம் செஃப். ஷாக் கொடுக்காதீங்க. முடிஞ்சதுக்கு அப்புறமே என்னை வேலை வாங்குறீங்க. தண்ணியை
9.7 9.7 ரெண்டு பேருமே 9.7 வாங்கியிருக்காங்க. சிவானி got 9.6. டெல்னா நீங்க சீரியல்ல இருந்து லீவ் எடுத்து ஃபுல் ஆஃப் கமிட்மெண்ட்ல அவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டு நீங்க வந்து செகண்ட் ஃபைனலிஸ்டா செலக்ட் ஆயிருக்கீங்க. எப்படி இருக்கு ஷெஃப் டெல்னா? நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். நான் லைஃப்பில் வந்து ரொம்ப உடஞ்சி போய் உட்காரும்போது எப்போவுமே வந்து அதுக்குள்ளேயே போக மாட்டேன். உட்காந்து யோசிப்பேன், அடுத்தது என்ன பண்ணலாம், அடுத்து என்ன பண்ணலாம், நெக்ஸ்ட் என்ன. போன 2 எபிசோடுமே நான் இமோஷனலி கொஞ்சம் பிரேக் ஆகிட்டேன். பட் என்னையே நான் கேள்வி கேட்டுகிட்டே இருந்தேன். என்ன எதனால மிஸ்டேக் நடக்குது, எங்கே எனக்கு குறைவு இருக்குது, எங்கே எனக்கு வீக்னஸ் இருக்குது, அது நான் ஃபிகர் அவுட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்கிட்டயே உட்காந்து பேசிகிட்டே இருந்தேன். ஏன்னா என்ன டீல் பண்ணுறது எனக்கே கஷ்டம், என்னால் மட்டும்தான் முடியும். ஸோ நான் ரொம்ப நேரம் என்கிட்ட பேசிகிட்டே இருந்தேன். அப்போ தான் டக்குன்னு வந்து நீங்கள் எனக்கு சொன்ன ஒரு விஷயம் ஞாபகம் வந்தது. இதெல்லாம் நீ இந்த பேண்ட்ரிக்குள்ளே வரும்போது நீ சமைக்க தெரியாமல் வந்திருக்கலாம், ஆனால் இங்கேருந்து நீ வெளியே போகும்போது அப்படி இருக்க போகிறதில்ல நீங்கள் சொன்னீங்க. அந்த வெறி வந்துருச்சு எனக்கு. ஜெயிக்கலாம் தோக்கலாம் செகண்டரி தான், ஆனால் ஐ வாண்ட் டு கிவ் அப், ஐ வாண்ட் டு புட் அப் a good fight, ஒரு டஃப்பான ஃபைட். Wonderful. அவ்வளவுதான் ஷெஃப். Without expectation, when you give your best, result will fall in your feet. நீங்க போட்ட எஃபர்ட், நீங்க அந்த டைம்குள்ளார அவ்வளோ விஷயத்த செய்யணும்னு சொல்லி அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக கொண்டு வந்து ப்ரெசென்ட் பண்ணது. ராம் வாஸ் அஸ்டானிஷ்ட். நான் எல்லாம் சத்தியம் பேசாமல் இருக்கவே முடியாது. இதில் பாதி விஷயம் இல்லை, முக்கால் விஷயம் நான் பண்ணாதது, நான் பார்த்தது படித்தது, பட் நான் பண்ணாதது, நான் ட்ரை பண்ணாதது. ஸோ நீங்கள் அதை பண்ணும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அண்ட் த காம்படிஷன் இஸ் நாட் அ ஜோக். இது வெறும் ஃபினாலேக்கு தான் போயிருக்கீங்க. இன்னும் 3 வாரம் இருக்குது, ஃபைனல்ஸ்னு ஒன்று இருக்குது. ஸோ அதுக்கு நீங்கள் எல்லாம் ப்ரிப்பேர் ஆகணும். பட் இந்த மொமெண்ட் உங்களுடையது. ஃபேண்டாஸ்டிக் அண்ட் ஐம் ஸோ ப்ரவுட் ஷெஃப் ரவி அண்ட் ஷெஃப் டெல்னா. நீங்கள் பண்ண இன்னைக்கு நீங்கள் பண்ண குக்கிங்க்கு சல்யூட். எனக்கு வந்து போன சீசன்லேருந்தே ஒரு பழக்கம் வந்துருச்சு. சீசனோட ஆரம்பம் தான் எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், போக போக கஷ்டமாகுன்றது இவங்களுக்கு கஷ்டமா இல்லையா எங்களுக்கு அது தெரியும். ஏன்னா ஆரம்பத்துலலாம் என்ன பண்ணுவோம்னா நாங்கள் வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதை தவிர்த்துட்டு வேற எதுவுமே டேபிள் கொண்டு வர மாட்டோம். ஆனால் இந்த ஷோ முடிய போகிற நேரத்தில் ட்ரை ஐஸ், பைரோ, லைட்டு என்னென்ன கொண்டு வருவாங்க எல்லாத்தையும் கொண்டு வந்து எங்களை சாவடிப்பாங்க. வா வா தலைவா. ஸோ அதனால எங்களுக்கு ஜாலியாக தான் இருந்தது. ஓகே, வண்டர்ஃபுல், எக்ஸலென்ட், கங்க்ராச்சுலேஷன்ஸ், தி ஆனர்ஸ். ஓகே, வாங்க ரவி அண்ட் எல்லாம் 4 பேருக்குமே 1 night at Carlton. Enjoy the hospitality. Carlton Samudra உங்களுக்காக 1 night for you. Enjoy. Thank you, Jeff. Thank you, Jeff. Thank you, Jeff. ஓகே. நாங்கள் வந்து என்ன நினச்சோன்னா ஒரே ஒரு ஃபைனலிஸ்ட் தான் போவாங்கன்னு நினச்சோம். அதனால ஒரு கேப்பு ஒரு கேப் தான் இருந்தது. இதை வந்து நாங்கள் பாதியாக பிரிச்சு. ஸோ கேப் வந்து ஷெஃப் டெல்லாம் கொடுத்துடலாம். கேப் வந்து ஷெஃப் ரவி. கையால லைஃப் திரும்பி முதல்ல காமிங்க ஃபர்ஸ்ட் ஃபைனலிஸ்ட்னு. இதுக்கு அப்புறமா இனிமே நான் உங்க 2 பேரோட குக்கிங் ஃபைனலிஸ்ட்ல மட்டும் தான் பார்க்கணும். செமிஃபைனல்ஸ்ல வெறித்தனமாக சந்திக்க வர until then bye from all of us with healthy grocer பெருங்காயம் பெருமையுடன் வழங்கும் டாப் குக்கே டூப் குக்கே சீசன் 2 உடன் வழங்குவோர் அனஸ்டென்ஸ், ஃபார்ச்சூன் ரிஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில் மற்றும் அமுல்.